திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் இன்று வீட்டிற்கு செல்கிறார். 6 நாட்கள் உடல்நலக் குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது சிகிச்சை முடிந்த பிறகு வீட்டிற்கு சென்றுள்ளார். காலை 6:30 மணி அளவிலேயே வீட்டிற்கு சென்றுள்ளார் மு.க.ஸ்டாலின் அவர்கள். இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு அதிர்ச்சியான தகவலையோ கேட்கக்கூடாது, அதிக அளவு சத்தமான பேச்சுக்களை பேசக்கூடாது, குறிப்பாக இதயத்தில் பாரம் ஏற்றும் விதமாக எந்த ஒரு கவலையும் இனி ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது அவரது உயிருக்கே ஆபத்தாக மாறிவிடும். குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் 2026 சட்டசபை தேர்தலில் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளக்கூடிய தொகுதிகள் கணிசமாக குறைக்கப்படும். அவர் பேச மாட்டார். அப்படியே அவர் பேசினாலும் 5-7 தொகுதிகளில் பேசிவிட்டு குறுகிய நிமிடங்களில் பேசியதை முடித்து விடுவார். அவரது ஒட்டுமொத்த வீடியோக்களும் மட்டும்தான் பிரபலிக்கும். அதாவது அவர் தொகுதிகளுக்கு சென்றால் கைகளை மட்டும்தான் காட்டுவார், அவர் பேச மாட்டார் என்பதை தற்பொழுது உறுதிப்படுத்தியிருக்கிறது திமுக. 2026 சட்டசபை தேர்தலில் திமுக படுதோல்வி அடையும் என்ற உளவுத்துறையின் ரிப்போர்ட்டு தான் ஸ்டாலினுக்கு இவ்வளவு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் திமுக தான் எங்களது எதிரி என்பதை நேரடியாக தெரிவித்திருந்த நிலையில் அதிர்ச்சி தாங்க முடியாமல் கடந்த சில மாதங்களாகவே கவலையில் இருந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து அவரது குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள இழப்பும் அவரை மிகப்பெரிய ஒரு சோதனையில் ஏற்படுத்தியுள்ளது. இதனால்தான் அவர் மருத்துவமனையில் இருந்தார் என்றும் மருத்துவமனை அதிகாரிகளும் தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்யக்கூடாது என்பதையும் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது.